Hello students, இப்போ நம்ம class 10 max exercise 2.4ல third questionக்கான answer பார்ப்போம். Find the nth term of the following sequences. So கொடுத்திருக்கிற sequencesக்கு நாம nth term கண்டுபிடிக்கணும். இப்போ first sequence 2, 5, 10, 17 etc. இந்த sequenceோட terms எல்லாத்தையும் observe பண்ணுங்க. அதாவது square number plus 1 இருக்கு. இப்போ first term 2 இருக்கா அதை நாம 1 square plus 1 எழுதலாம். அடுத்த term 5 எப்படி எழுதலாம் 2 square plus 1. அடுத்து 10 3 square plus 1. அடுத்து 17 4 square plus 1. ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் நம்பர் ப்ளஸ் 1 அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட nth term இப்போ நாம் எழுதிடலாம். therefore nth term an equal to 1 square 2 square 3 square 4 square இருக்கா அதுக்கு நம்ம n square போட்டுட்டு அது கூட ப்ளஸ் 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான nth term. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 0 1/2 2/3 etc. இப்போ இந்த சீக்வன்ஸோட டினாமினேட்டர்ஸை பாருங்க 2 3 4 எக்ஸெட்ரான்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 இருக்கா 0வையும் நம்ம 0/1 எழுதலாம். ஏன்னா 0/1 ஈக்குவல் டு 0 தான். இப்போ இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு போகுது. ஓகேவா? அப்போ டினாமினேட்டர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்குது. therefore இப்போ இந்த சீக்வன்ஸோட nth term எப்படி எழுதிக்கலாம் an ஈக்குவல் டு டினாமினேட்டரில் n. ஏன்னா டினாமினேட்டர் 1 2 3 4னு போகுது. ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் பாருங்க டினாமினேட்டரை விட 1 லெஸ் தேனாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 மைனஸ் 1 தான் என்னது 0. செகண்ட் டேர்ம் பாருங்க டினாமினேட்டரில் 2 இருக்கா அப்போ 2 மைனஸ் 1 தான் என்னது 1. அடுத்து தேர்ட் டேர்ம் டினாமினேட்டரில் 3 இருக்குது 3 மைனஸ் 1 தான் என்னது 2. அப்போ டினாமினேட்டரை விட 1 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு நியூமரேட்டர் கிடைக்கும். ஸோ therefore நியூமரேட்டர் எப்படி எழுதிக்கலாம் n மைனஸ் 1. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான nth term an ஈக்குவல் டு n மைனஸ் 1/n. அடுத்து தேர்ட் சீக்வன்ஸ் 3 8 13 18 etc. இப்போ இந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 செகண்ட் டேர்ம் 8 தேர்ட் டேர்ம் 13. அதாவது இந்த சீக்வன்ஸ் 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா 5 மைனஸ் 2 5 மைனஸ் 2 தான் என்னது 3. செகண்ட் டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் 8 இருக்கா 10 மைனஸ் 2ன்னு எழுதலாமா 10 மைனஸ் 2 தான் 8. அடுத்து தேர்ட் டேர்ம் 13 இருக்கு. ஸோ 15 மைனஸ் 2 தான் என்னது 13. ஃபோர்த் டேர்ம் 18 இருக்கா 20 மைனஸ் 2 18. ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் மைனஸ் 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மைனஸ் 2 தான் என்னது இந்த சீக்வன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 3 நம்ம அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 5 இன்ட்டு 1 மைனஸ் 2. அடுத்து 8 எப்படி எழுதிக்கலாம் 10 மைனஸ் 2 இல்லையா? ஸோ 10 மைனஸ் 2 வந்து 5 இன்ட்டு 2 மைனஸ் 2ன்னு எழுதலாம். அடுத்து 13 எப்படி எழுதிக்கலாம் 5 இன்ட்டு 3 மைனஸ் 2 எக்ஸெட்ரா. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மைனஸ் 2 இருக்கு. therefore அப்போ நம்ம nth term எப்படி எழுதிடலாம் nth term an equal to 5 into 1 2 3 போதா ஸோ 5n அதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மைனஸ் 2. ஸோ இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video.